வணக்கம் நண்பர்களே. பிரான்சிலிருந்து 114 ரட்பேல் போர் விமானங்களுக்கான 3,25,000 கோடி ரூபாயின் மகா ஒப்பந்தம் இப்போது ஒரு அத்தகைய திருப்பு முனையில் வந்து நிற்கிறது. அது பாரிஸிலிருந்து தொடங்கி வாஷிங்டன் வரை கலகலப்பை உண்டாக்கியிருக்கிறது. ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதியாகும் நிலையில் இருந்தது. இந்திய வான்படை உலகின் மிகவும் அழிவுகரமான படையாகும் தயாரிப்பை செய்துவிட்டிருந்தது. பிரான்சுடனான நம்முடைய பழைய ஒப்பந்தம் மிகவும் சிறந்ததாக இருந்தது. ஆனால் இந்த முறை தொழில்நுட்ப மாற்றம் என்ற பெயரில் பிரான்ஸ் தன்னுடைய அடிகளை பின்னோக்கி இழுக்கத் தொடங்கியிருக்கிறது. நண்பர்களே, பிரான்ஸ் இப்போது ரட்பேலின் மிகவும் முக்கியமான இடைமுகம் சார்ந்த ஆவணத்தை கொடுப்பதில் சோம்பலை காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆவணத்தால் தான் நம்முடைய சொந்த சுதேசி பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை ரட்பேலில் பொருத்த முடியும். ஆனால் எல்லாரும் ஒன்றை யோசித்து கலக்கமடைகிறார்கள். பிரான்சிற்கு தன்னுடைய இரகசிய தொழில்நுட்பம் கசிந்து விடுமோ என்ற பயமா, அல்லது நம்மை வெறும் தன்னுடைய நிரந்தர வாடிக்கையாளராக வைத்துக்கொண்டு சூறையாட வேண்டுமா என்ற நோக்கமா? ஆனால் நண்பர்களே, என்னதான் நடந்தாலும் பிரான்ஸ் இந்தியாவிற்கு இடைமுக ஆவணத்தை கொடுக்கவில்லை என்றால் இந்தியா இந்த ஒப்பந்தையே உதைத்துவிடும். நண்பர்களே, இங்கேதான் இந்தியாவின் அன்பான நண்பரின் நுழைவு நடக்கிறது. பிரான்ஸ் செய்து கொண்டிருக்கும் இந்த நம்பிக்கை துரோகத்தை பார்த்து நண்பர் ரஷ்யா இந்தியாவிற்கு அந்த தொழில்நுட்பத்தின் சலுகையை கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே நம்புங்கள் நண்பர்களே, அதை கேட்டு பிரான்ஸ் ஆச்சரியப்படவிருக்கிறது. ஏனென்றால் பிரான்ஸ் கொடுக்க மறுத்து கொண்டிருந்த தொழில்நுட்பத்தை நண்பர் ரஷ்யா அந்த தொழில்நுட்பத்தின் முழு பொக்கிஷத்தையும் இந்தியாவிடம் ஒப்படைக்க மனதில் நிர்ணயித்து விட்டது. ரஷ்யாவின் இந்த அறிவிப்பிற்கு பிறகு பிரான்சிற்குள் அழுகை பரவிவிட்டிருக்கிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த பிரெஞ்சு நாடகத்தின் நடுவில் இந்தியாவின் பழைய மற்றும் நம்பகமான நண்பர் ரஷ்யா அத்தகைய பந்தயத்தை போட்டிருக்கிறதா? அது பிரான்சை என்றென்றும் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்றிவிடுமா? வாருங்கள் நண்பர்களே, இந்த அனைத்தையும் தேடுவோம். ரட்பேல் ஒப்பந்தம் ஏன் தடுத்து நிறுத்தப்படுகிறது? இதில் ரஷ்யாவின் நுழைவு எவ்வாறு மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறது? நண்பர்களே, பிரான்சிடமிருந்து ரட்பேல் ஒப்பந்தத்தை பற்றி இந்தியாவின் நிலைப்பாடு முற்றிலும் தெளிவானது. இவ்வளவு லட்சம் கோடிகளை செலவிட்டு ரட்பேல் ஜெட்களை வாங்கினால் அதில் நம்முடைய சுதேசி ஆயுதங்களை பொருத்தும் திறன் இருக்க வேண்டும். ரட்பேல் தன்னிலேயே ஒரு சிறந்த இயந்திரம். அதன் சாதனை வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதில் நம்முடைய பிரம்மோஸ், அஸ்த்ரா அல்லது ருத்ரம் போன்ற ஏவுகணைகள் இல்லை என்றால் அந்த ஒப்பந்தத்தின் பயன்பாடு பாதியாகிவிடும். நண்பர்களே, பிரான்சின் தர்க்கம் என்னவென்றால், இடைமுக ஆவணங்களை பகிர்ந்தால் தன்னுடைய இரகசிய தொழில்நுட்பத்தின் தரவு வெளியே வரலாம் என்பதுதான். பிரான்சிற்கு மிகப்பெரிய கவலை என்னவென்றால், இந்த உணர்திறன் மிக்க தொழில்நுட்ப தகவல் இந்தியாவிற்கு கிடைத்தால் எப்படியாவது ரஷ்யாவின் கைகளுக்கு சென்றடையலாம் என்று. மேற்கத்திய நாடுகளுக்கு எப்போதும் இந்த பயம் வாட்டிக் கொண்டிருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைப்பில் ரஷ்ய ஆயுதங்களின் ஆதிக்கம் இருக்கிறது என்று. ஆனால் உண்மையான விளையாட்டு இதன் பின்னால் வேறு ஒன்றுதான். பிரான்சின் ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனங்கள் விரும்புவது என்னவென்றால், நாம் ரட்பேலுடன் சேர்த்து அவர்களின் விலை உயர்ந்த ஐரோப்பிய ஏவுகணைகளான மேட்டோர் மற்றும் ஸ்கால்பையும் தொடர்ந்து வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் பிரான்சின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு நிதிக்கு மிகவும் சுமையாக ஆகும். நண்பர்களே, இந்திய வான்படையின் முன்பு இது மிகப்பெரிய சவால். வெறும் தயாரான விமானங்களை வாங்கும் காலம் இப்போது முழுவதும் முடிந்துவிட்டது. நமக்கு சுயம்சார்பு தேவை. நம்முடைய நிபந்தனைகளில் முழு தொழில்நுட்பம் தேவை. இந்த பதட்டமான சூழலின் நடுவில் இந்திய வான்படை தலைவர் பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தில் சென்றிருந்தார். டசோல்ட் ஏவியேஷனின் ஆலையை ஆய்வு செய்தார். பேச்சுவார்த்தை மேசையில் நடக்கிறது. ஆனால் விவகாரம் இடைமுக ஆவணத்தில் வந்து முழுவதும் தடங்கி நிற்கிறது. நண்பர்களே, இந்தியா கடுமையான துணியில் செய்தி தந்துவிட்டிருக்கிறது. தொழில்நுட்பம் இல்லாமல் வெறும் வன்பொருளை வாங்குவது நமக்கு எந்த ஒரு லாபமான ஒப்பந்தமும் அல்ல என்று சரியாக இதே நேரத்தில் ரஷ்யா நுழைகிறது. உலகளாவிய சந்தையில் பிரான்ஸ் ரபேல் ஒப்பந்தத்தில் சோம்பலை காட்டுகிறது என்ற சலசலப்பு அதிகமாக உடனே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக ஒரு அத்தகைய சலுகையை மேசையில் வைத்திருக்கிறார். அதை கேட்டு உலகம் முழுவதின் பாதுகாப்பு வல்லுநர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். புட்டின் வெளிப்படையாக சொல்லிவிட்டிருக்கிறார், ரஷ்யா இந்தியாவிற்கு 5ஆம் தலைமுறை தன்னுடைய மிகவும் மேம்பட்ட போர் விமானமான Su-57 கொடுக்க முழுவதும் தயாராக இருக்கிறது என்று. ரஷ்யாவின் இந்த சலுகை வெறும் ஒரு போர் விமானத்தை விற்பதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. பிரான்ஸ் கொடுக்க அஞ்சியிருந்த அந்த முழு பொக்கிஷத்தையும் ஒப்படைக்கும் வாய்ப்பை ரஷ்யா தந்திருக்கிறது. ரஷ்யா சொல்கிறது, Su-57 முழு மூலக்கோட்டையும் தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்வோம் என்று. மூலக்கோட்டு என்பதன் பொருள் என்னவென்றால், இந்தியா அந்த போர் விமானத்தின் அமைப்புகளில் தன்னுடைய விருப்பப்படி எந்த ஒரு மென்பொருள் அல்லது வன்பொருள் மாற்றத்தையும் செய்யலாம். நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளிலிருந்து தொடங்கி சுதேசி ரேடார் அமைப்பு வரை எதையும் அதில் ஒருங்கிணைக்கலாம். இப்போது நண்பர்களே, இந்த சலுகையின் தொழில்நுட்ப ஆழத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் வெறும் 3 நாடுகளிடம் மட்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கின்றன. அந்த நாடுகள் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா. ரட்பேல் ஒரு சிறந்த ஜெட், ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக அது 4.05 தலைமுறை வகையில் வருகிறது.
இந்தியா நேரடியாக Su-57ற்கு மாறினால் நம்முடைய வான்படையின் தாக்கும் வலிமை ஒரே நொடியில் பல மடங்கு அதிகரித்துவிடும். 5ஆம் தலைமுறை போர் விமானங்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அவற்றின் மறைவு திறன் வலிமை, அதாவது எதிரியின் ரேடாரில் இருந்து மறைந்து தாக்கும் திறன். Su-57 ரேடாரின் பிடியில் சிக்காது, அதன் ஆயுதங்கள் விமானத்தின் உள்ளே மறைந்திருக்கும். இந்தியாவிற்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய சூழல் மாற்றம் கருவியாக நிரூபிக்கப்படலாம். இந்திய வான்படை இந்த நேரத்தில் தன்னுடைய போர் படையணிகளின் குறைந்து வரும் எண்ணிக்கையை பற்றி மிகவும் விழிப்பில் இருக்கிறது. நமக்கு உடனடியாக மேம்பட்ட போர் விமானங்கள் தேவை, அதனால் வானில் சக்தி சமநிலை நிலைத்திருக்கட்டும். நண்பர்களே, இந்தியா தன்னுடைய சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான MCA-ஐ மேம்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சுதேசி திட்டம் முழுவதும் தயாராகி வானில் பறக்க இன்னும் நிறைய காலமாகும். இந்த இடைவேளையை நிரப்புவதற்கு ரஷ்யாவின் Su-57 மிகவும் சரியான வழியாக வெளிவந்திருக்கிறது. ரஷ்யாவின் சலுகையின் மிகப்பெரிய நன்மை நம்முடைய மேக் இன் இந்தியா உத்தரவியலுக்கு கிட்டுகிறது. நண்பர்களே, இந்திய வான்படை ஏற்கனவே ரஷ்யாவின் S-30 MGI-ஐ பெரும் அளவில் பயன்படுத்துகிறது. நம்மிடம் 200க்கும் அதிகமான சுகோய் போர் விமானங்கள் இருக்கின்றன. அவை இந்தியாவிற்குள்ளேயே தொகுக்கப்பட்டவை. இதன் நேரடியான பொருள் என்னவென்றால், சுகோய் தொடரின் ஜெட்களை தயாரிக்கவும், சேவை செய்யவும் மற்றும் பராமரிக்கவும் முழுமையான மற்றும் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது. நண்பர்களே, ரஷ்யா மிகவும் புத்திசாலித்தனமாக இந்த சலுகையை தந்திருக்கிறது. Su-30 MGI இன் தற்போதைய ஆலைகளிலேயே Su-57ஐ தொகுக்கும் வசதியையும் தருவோம் என்று. இதனால் ஒரு புதிய தொழிற்சாலை கட்டுவதற்கு செலவாகும் ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்தியாவிற்கு மிச்சமாகும். இதோடு சேர்த்து நண்பர்களே, நம்முடைய பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஏற்கனவே இந்த ரஷ்ய தொழில்நுட்பத்தை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள். அதனால் வேலை உடனடியாக சுலபமாகி தொடங்கிவிடும். பிரான்சிற்கு இந்த விஷயம் மிக நன்றாக புரிந்திருக்கிறது. ரஷ்யாவின் இந்த சலுகை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தின் மணி என்று. புட்டின் சர்வதேச செய்தியாளர் கூட்டத்தில் வெளிப்படையாக இந்தியாவிற்கு இந்த சலுகையை தந்து பிரான்சிற்கு நேரடியாக இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ரஷ்யா தெளிவான செய்தி தந்திருக்கிறது, பிரான்ஸ் பின்வாங்கினால்தான் முழு வலிமையுடன் இந்தியாவுடன் நிற்கிறோம் என்று. பிரான்ஸ் இந்த ஒப்பந்தை கையிலிருந்து இழந்தால் அவர்களுக்கு பொருளாதார இழப்பு மட்டுமல்ல, உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் அவர்களின் நம்பகத்தன்மையும் குறையும். நண்பர்களே, இந்தியாவின் பார்வையில் பார்த்தால் ரஷ்யா எப்போதும் தொழில்நுட்பத்தை பகிர்வதில் கஞ்சத்தனத்தை காட்டாத கூட்டாளியாக இருந்திருக்கிறது. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கியூஸ் ஏவுகணை இதற்கு மிகப்பெரிய உதாரணம். இன்று நாம் பிரம்மோஸை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையில் வந்திருக்கிறோம். ரஷ்யா நமக்கு அதையே கொடுக்கிறது. ஆண்டுக்கணக்கில் மேற்கத்திய நாட்டிடம் கேட்டுக்கொண்டிருந்தது, அதாவது உள்ளூர் உற்பத்தி உரிமை மற்றும் தொழில்நுட்ப மாற்றத்தின் சுதந்திரம். நண்பர்களே, இந்த நேரத்தில் உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் 2 வேறுபட்ட உத்தரவியல்கள் மோதுகின்றன. ஒரு பக்கம் பிரான்ஸ் இருக்கிறது. அது தன்னுடைய தொழில்நுட்பத்தை பெட்டியில் பூட்டி வைக்க விரும்புகிறது, வெறும் பொருட்களை விற்று மிகப்பெரிய இலாபம் சம்பாதிக்க விரும்புகிறது. மறுபக்கம் ரஷ்யா இருக்கிறது. அது இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமையை தன்னுடைய நன்மையாக கருதி முழு தொழில்நுட்பத்தையும் பகிர்ந்து கொள்ள தயாராக உட்கார்ந்திருக்கிறது. நண்பர்களே, இந்தியாவிற்கு இந்த விவகாரம் வெறும் 114 ஜெட்களை வாங்குவதுடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. இது ஒரு அத்தகைய முடிவு. அது வரும் 2 முதல் 3 தசாப்தங்களுக்கு வானில் நம்முடைய மேலாண்மை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும். நாம் எதிர்காலத்தில் நம்முடைய ஜெட்களை தாமே வடிவமைத்து மேம்படுத்தும் வலிமையை பெற விரும்புகிறோம். இன்று நாம் தொழில்நுட்பத்தை பெறுவதில் வெற்றி பெற்றால் நாளை நமக்கு எந்தவொரு மற்ற நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. பாதுகாப்பு விஷயங்களை அறிந்தவர்களின் கருத்துப்படி இந்தியா இந்த நேரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் ஆக்ரோஷமான உத்தரவியலில் வேலை செய்கிறது. பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் தொழில்நுட்ப மாற்றத்தில் வரும் முடிவு வரும் காலத்தில் இந்தியாவின் முழு போர் விமான உத்தரவியலை புதிய திசையில் வழிநடத்தும். இந்தியா தன்னுடைய 2 வழிகளையும் கருத்தில் கொண்டிருக்கிறது. ரெட்பெல் ஒரு சோதிக்கப்பட்ட தளம், தன்னுடைய திறனை நிரூபித்திருக்கிறது. அதே சமயம் Su-57 நேரடியாக எதிர்காலத்தின் தொழில்நுட்பம். இந்தியா சுகோய் 57இன் சில படையணிகளை பெறுவதற்கு முடிவு செய்தால் அதனால் வான்படையின் உடனடி தேவைகளும் பூர்த்தியாகும். மேலும் பிரான்சின் மீதும் மிகப்பெரிய இராஜதந்திர அழுத்தம் விழும். பிரான்ஸ் கட்டாயப்பட்டு தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து பின்வாங்கலாம். நம்முடைய நிபந்தனைகளில் ரட்பேல் ஒப்பந்தில் கையெழுத்திட தயாராகலாம். இப்போது நண்பர்களே, இது முழுவதும் பிரான்சின் பாகத்தில் இருக்கிறது. இந்தியா போன்ற மாபெரும் மற்றும் நம்பகமான வாடிக்கையாளரை என்றென்றும் இழக்க விரும்புகிறதா, அல்லது தொழில்நுட்ப மாற்றம் செய்து இந்த 3,25,000 கோடியின் வரலாற்று ரீதியான ஒப்பந்தை இறுதி நிலைக்கு கொண்டு வர விரும்புகிறதா? பிரான்சின் சிறு தயக்கமும் அதை இந்த ஓட்டத்திலிருந்து வெளியேற்றலாம். ரஷ்யா இந்த முழு விளையாட்டிலும் ஆதிக்கத்தை கைப்பற்றலாம். நண்பர்களே, இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் உங்கள் கருத்தை எழுதி கட்டாயம் சொல்லுங்கள். நன்றி.